வெல்கம் டு ஆனந்த சமையல். இன்றைக்கி நம்ம நெல்லிக்காய் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 7 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். நெல்லிக்காவை கட் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்கிற அந்த விதையை கீழே போட்டுடலாம். கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதன் கூடவே ஒரு 4 பச்சை மிளகாய் பெருசாக இருக்குது, அதனால் 2 உடைச்சி போட்டுக்கலாம். ஒரு 4 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் மிளகு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், இதையெல்லாம் மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். திப்பி அரைக்க வேண்டாம், நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதன் கூட ரச பவுடரையும் சேர்த்துக்கலாம். பெருங்காய பொடி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு பெருங்காயம் அதிகமாக வாசனையாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். தேவைக்கேற்ற தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பும் தேவையான அளவு போட்டுக்கலாம். அதையெல்லாம் கலந்து விட்டுக்கலாம். அப்படியே கலந்து விட்டு அடுப்பில் தூக்கி ஒரு கொதி வர வரைக்கும் அதை மூடி போட்டு வச்சிடலாம். அதுக்குள்ளே பக்கத்து அடுப்பில் கொஞ்சம் எண்ணெய், கடுகு, கறிவேப்பிலை போட்டு ஒரு காஞ்ச வரமிளகாய் போட்டு தாளித்து எடுத்துக்கலாம். இது கொதி வந்துடுச்சான்னு பார்த்து, கொதி வந்துடுச்சு. இது கொதி வந்த உடனே அந்த தாளிப்பை இதில் ஊற்றிடலாம். தாளிப்பை இதில் ஊற்றிட்டு கொத்தமல்லியை நல்லா தூவி இறக்கணுமா. ஒரு கொதி வந்தால் சுவையான நெல்லிக்காய் ரசம் ரெடி. இந்த நெல்லிக்காய் ரசம் வெயில் காலத்துக்கு மிகவும் ரொம்ப நல்லாயிருக்கும். உடல் குளிர்ச்சிக்கு ஏற்றதாக இருக்கும். இந்த நெல்லிக்காய் ரசம் மாதத்தில் ஒரு வாட்டி நம்ம செஞ்சு சாப்பிடலாம். அவ்வளோதான், நெல்லிக்காய் ரசம் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.